உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சூரியன் அமர உகந்த ராசிகளைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சூரியனுக்கு மட்டும்தான் ஒரு வீடு சொந்த வீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற கிரகங்களுக்கு 2 வீடுகள் சொந்த வீடுகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்தால் அது அவரின் ஆட்சி வீடாகும். அங்கே நல்ல பலன்களை மட்டுமே வழங்குவார். கெடு பலன்கள் நடக்காது. சூரியன் நல்ல உயர்வான பலன்களை தர வேண்டுமானால் குருவின் பார்வை சிம்மத்தில் அமர்ந்த சூரியனுக்கு பட வேண்டும், அல்லது சூரியனுக்கு குருவின் இணைவு ஏற்பட வேண்டும். பொதுவாக மேசராசியில்தான் சூரியன் நல்ல பலன்களை வழங்குவார் என்று கூறப்படுகிறது. மேலும் மேசம் செவ்வாயின் ராசியாகும். சூரியனுக்கு அது நட்பு வீடு. சூரியன் ஒரு நெருப்பு கிரகம். மேசம் என்னும் நெருப்பு ராசியிலும் சிம்மம் என்னும் நெருப்பு ராசியிலும் முறையே உச்சம் மற்றும் ஆட்சி நிலை பெறுகிறார். சூரியன் தான் மற்ற கிரகங்களுக்கு ஒளியை தரக்கூடிய கிரகம். இது தலைமை கிரகமாகும். எனவே சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் ஜாதகருக்கு தலைமை தாங்கும் தகுதி ஏற்படும். சூரியன் அரச கிரகம் என்று சொல்லப்படுகிறது. சூரியனை ராஜா என்றும் சந்திரனை ராணி என்றும் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. எனவே சூரியன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலை ஜாதகருக்கு ஏற்படுமானால் அரசு வேலை கிடைப்பது, அரசு வழி அனுகூலங்கள், தலைமை தாங்கும் தகுதியுள்ள உத்தியோகங்கள் போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். சூரியன் கடகத்தில் அமர்ந்தால் நட்பு நிலை பெறுகிறார். சூரியன் சந்திரன் வீட்டிலும் சந்திரன் சூரியன் வீட்டிலும் மாறி அமர்ந்தால் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அதுவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோலவே தான் நட்பு கிரகங்களான செவ்வாயின் வீடுகளான மேசமும் விருச்சிகமும் சூரியனுக்கு நல்ல பலன்களை வழங்கும். அடுத்து குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீனத்தில் சூரியன் அமர்ந்தால் உன்னதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்து புதனின் ராசிகளான மிதுனம் மற்றும் கன்னியில் சூரியன் அமர்ந்தாலும் நல்ல பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சூரியன் இதர ராசிகளில் அமர்ந்தால் அது வெறும் ஸ்தான பலத்தையும் பார்வை பலத்தையும் நட்சத்திர பலத்தையும் வைத்துத்தான் பலன்கள் எடுக்க முடியும். பொதுவாக சூரியன் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் அமர்ந்தால் ஸ்தான பலம் கிடைக்கும். எல்லோருக்கும் சூரியன் ஆட்சி உச்சம் அடைய முடியாது. குறைந்தபட்சம் 3, 6, 10, 11 அமர்ந்தால் கூட நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். சூரியன் 3 என்னும் தைரியம் பராக்கிரமத்தை குறிக்கும் ஸ்தானத்தில் அமர்ந்தால் ஜாதகருக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார், செயல் ஆற்றலை கொடுப்பார், சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், கடினமான வேலையையும் ஏற்று திறமையாக முடிக்கும் ஆற்றலை கொடுப்பார், உயர்ந்த ஞானத்தையும் கொடுப்பார். அடுத்து 6ஆம் இடம் என்ற ருணரோக சதுர்ஸ்தானம் எனப்படும் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் தொழில் போட்டியாளர்கள் தான் எதிரிகளாக கருதப்படுவர். சூரியன் 6ஆம் இடத்தில் அமர்ந்தால் ஜாதகர் பராக்கிரமுடையவராக இருப்பார், எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உடையவராக இருப்பார், நோயற்ற உடலை கொண்டவராக இருப்பார், கடன் பிரச்சனைகள் இருக்காது, உறுதியான உடலை கொண்டவராக இருப்பார். இங்கே சூரியன் அமர்ந்தாலும் ஜாதகருக்கு அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படும். அரசு துறைகளில் குறிப்பாக வனத்துறைகளில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். இங்கே சூரியன் அமர்ந்தால் ஜாதகன் கல்விமானாக இருப்பான், வாகன வசதிகளை உடையவனாக இருப்பான், நல்ல செல்வ நிலையில் இருப்பான், எவ்வளவு பெரிய கடினமான வேலையையும் நல்ல விதமாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருப்பான். இந்த 10ஆம் இடம் என்பது சூரியன் திக்பலம் பெறும் இடமாகும். எனவே ஜாதகனுக்கு வாழ்க்கையில் இடையிடையே யோகங்களை கொடுப்பார். ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் ஏற்பட்டால் கூட 10இல் அமர்ந்த சூரியன் அதை கட்டுப்படுத்துவார். லக்னத்தில் புதனும் குருவும் திக்பலம் பெறுவார்கள். 4ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறுவார்கள். 7ஆம் இடத்தில் சனி திக்பலம் பெறுவார். 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுவார்கள் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஜாதகனுக்கு யோகத்தை கொடுக்கும், ஆயுளை கொடுக்கும், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை கட்டுப்படுத்தும். 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்த ஜாதகர்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பார்கள். அதிலும் உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. எளிதாக செல்வம் திரட்டும் யோகம் இவர்களுக்கு ஏற்படும். அடுத்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமாகும். அடிக்கடி பண வருவாயை ஏற்படுத்தும் ஸ்தானம். 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் நல்ல பலனையே வழங்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. 11இல் அமரும் சூரியன் பலம் பெறும் நிலையை வைத்து ஜாதகருக்கு நல்ல செல்வ வசதிகளை வழங்கும், ஜாதகருக்கு வேலையாட்களை வழங்கும்,
சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் அது பௌர்ணமி யோகமாகும். பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகனுக்கு மனைவியிடம் ஒரு இணக்கமான நிலை இருக்காது. ஆனால் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். ஆனால் சந்திரனுக்கு 7இல் சூரியன் அமரும் போது அவருக்கு சந்திரனின் ஒளி கிடைக்கும். எனவே சூரியன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சமடைதல் மேசம், விருச்சிகம், தனுசு, மீனம், மிதுனம், கன்னி 3, 6, 10, 11 போன்ற ராசிகளில் அமர்தல் போன்றவை இருந்தால் நல்ல பலன்கள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.